காலை வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இங்க கூடியுள்ள அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேன் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜிக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி, விஸ்வசக்தி, பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா, சர்வாத்மா, அம்சாத்மாக்களுக்கும், ஆஸ்டின் மாஸ்டர், சிரீன் மாஸ்டர், சேத் மாஸ்டர்களுக்கும், என் பெற்றோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும், அதை விடாமல் அதை தொடர்ந்து எந்தவித தொய்வும் இல்லாமல் நடத்தி வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு சித்தர்களும் அருணகிரிநாதரும். மெயினா அருணகிரிநாதர் தான். சித்தர் வழியால் நிறைய இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம பேசுறோம். அருணகிரிநாதர் சாதாரணமான ஒரு சின்ன ஒரு 30 நிமிஷத்துல முடிக்கணும்னா கண்டிப்பா முடியாது. அது பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அவரை பத்தி பேசுவோம். நாளைக்கு அடுத்த எபிசோடு வரும்போது அதை அருணகிரிநாதர் பற்றி வாழ்க்கை வரலாறு பூராவும் சொல்லுவோம். அவர் யாரு, எங்க பிறந்தாரு, அவருக்கு எங்க திருமணம் ஆச்சு, அவருக்கு எத்தனை குழந்தைங்க, அக்காவை வளர்த்தினாங்க, எதனால இந்த அருணகிரிநாதன் பேர் வந்துச்சு, அவருடைய பவர் என்ன, அப்படிங்கிறத பத்தி நம்ம வரக்கூடிய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க வந்தது என்னன்னா, இந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அழகாக சொன்னார், சங்க இலக்கியத்திலேயே காலத்தால் முதல்பட்டது என்னன்னா 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டு 8 தொகையை அவ்வளவு சிறப்பா இருந்தது. அந்த 10 பாட்டில முன்னாலே திருமுருகாற்றுப்படை, முருகனுக்கு முதல் நூல். யாருக்கு? முருகனுக்கு. சங்கத்தமிழ் தலைவா புலவா, தாளேலோ தாளேலோ, தமிழால் உயரும் சிவமாமலையாய், தாளேலோ தாளேலோ, பழனிப்பிள்ளை தமிழ். முதல்ல பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை. சரி, அப்புறம் 8 தொகையில முக்கியமானது குறுந்தொகை. ஜப்பான்ல ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கான். இங்க இல்ல, ஜப்பான்ல. அவன் ஜப்பான்ல போட்டது என்ன தெரியுங்களா? அருமையான ஒரு இது என்னன்னா, குறுந்தொகை பாட்டு 40வது பாட்டு. 40வது பாட்டுல யாவும் யாவும் யாராகி யாரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அவ்வழி, செம்புல பெயல் நீர் போல, அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னுட்டு அந்த பாட்டு அங்க போட்டிருக்கான். என்னடா அது, இங்க யாரும் அதை பத்தி எங்கேயுமே நம்ம ஸ்கூல்லயும் படிச்ச மாதிரி தெரியல, காலேஜ்லயும் படிச்ச மாதிரி தெரியல, எங்கேயும் பொது இடத்துலயும் இது எல்லாம். ஆனா அவ்வளவு சிறப்பானது. நம்ம February 14th கொண்டாடுறோம்ல, அதுதான் இது. காதலர் இதை பத்தி அழகா சொல்லி இருக்கிறாரு. எங்க அம்மா யாரோ உங்க அம்மா யாரோ, எங்க அப்பா யாரோ உங்க அப்பாவா யாரோ, நீயும் நானும் எத்தனை காலமாக பழகுறோம் தெரியல. ஆனா எப்படி இருக்கிறோம் நம்ம இப்போ தண்ணீரோடு, அதாவது மழை நீர் தண்ணீரோடு சேர்ந்து மண்ணோட சேர்ந்து மண்ணி நேரத்தை பெறுவது போல நாம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. காதல் சக்சஸ். அதான். அதாவது என்னன்னா, அது ஜப்பான்ல எழுதி வச்சிருக்கேன், லண்டன்ல எழுதி வச்சிருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதை நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியல. நம்ம தான் தமிழ் வாழ்கன்னு சொன்னா போதும்னு விட்டுடுறோம்ல, அதுதானே போதும். தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அந்த தமிழும் வராது. இழுங்கிற வார்த்தைய அதாவது இந்த நாக்கை மடிச்சு சொல்லணும், மேல ஒட்டி சொல்லணும், அது தனியா நாக்கில் படாம சொல்லணும், எத்தனையும் இருக்குது தான் இழுங்கிறதுல. அதெல்லாம் தெரியலையே. இப்ப தமிழ் வாழ்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அருணகிரிநாதரை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். பழனிமலை இருப்பதும் திருச்செங்கோடு இருப்பதும் கொங்கு நாடு தான். கொங்கு நாடுன்னா இந்த கோயம்புத்தூர் ஏரியா. ஏனுங்க வாங்க போங்கன்றோமா, அதுதான். அதாவது இந்த 2 திருத்தலத்தையும் அருணகிரிநாதர் அப்படி பாடி இருக்கிறார். பழனி ஒன்னே சொல்லணும்னா கேளுங்க. இந்த ஒரே ஒரு இதுனா எக்ஸாம்பிள் சொல்றது என்னன்னா,
இந்த சிவபெருமானுக்குரிய மந்திரம் ரெண்டுங்க. ஒண்ணு 5 எழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய. ஓம் அப்படின்னு சொல்லலாம், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம். அடுத்து சிவாய நமன்னு சொல்லலாம். 2 மந்திரம். ஓம் நமச்சிவாயன்னு ஒண்ணு, அடுத்தது சிவாய நமன்னு ஒண்ணு. என்னங்க 2 ஒண்ணு தானே, எல்லாம் எழுத்து அங்க இருக்கு. நமச்சிவாய எல்லாம் சிவனை கும்பிடுறது தானேன்னா, இல்லைங்க, அங்கதான் இருக்கு விஷயம். நாம என்ன சொல்றோம், ஓம் நமச்சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். அடுத்தது சிவாய நம என்பது சூட்சம பஞ்சாட்சரம். என்னங்க சார் எதோ சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க அது விளக்குங்க. ஸ்தூல பஞ்சாட்சரம்னா என்னன்னா, இது பழமையானது, வெளிப்படையான மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிப்பது, வரிசையாக நம சிவாய என்று சொல்றது. இது என்ன சொல்லணும்னா, இது ஸ்தூல பஞ்சாட்சரம். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சேர்த்திக்கணும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி இது ஸ்தூல பஞ்சாட்சரம். அதே சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம். அது என்ன சூட்சும பஞ்சாட்சரம்னா, சூட்சுமம்னா நம்ம வாய்க்குள்ளோரையே வச்சுக்கிற, மனசுக்குள்ளோரையே வச்சுக்கிறது தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. மனசுக்குள்ள தியானிக்கிறது தான் சூட்சம பஞ்சாட்சரம். யாருக்கும் நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு யாருக்கும் சொல்லாம மனசுக்குள்ளோரையே அதை உருவேற்றணும். நமச்சிவாய நமச்சிவாயங்கிறத விட ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவாய நமன்னு சொல்றது மனசுக்குள்ள சொல்றது, அது சூட்சம பஞ்சாட்சரம். சரி, நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இன்னும் திருவாசகம் தொடங்கின பின்னாலே ஒரு 500 பாட்டுக்கு அப்புறம் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் பார். ஏன் சார், நமச்சிவாயன்னு சொன்னா தேவலையா, இல்ல சிவாய நமன்னு சொன்னா தேவலையான்னு ஒருத்தர் கேட்கிறாருங்க. எது தேவல, யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்போ இகபர சௌபாகியம் அப்படின்னு சொல்றோம், கேட்க தேவல. திருமூல திருமந்திரத்துல பதில் சொல்றாரு, நமச்சிவாயன்னு சொன்னா இக சௌபாகியங்கள் யாவும் கிடைக்கும். என்னென்ன இக சௌபாகியம், என்னென்ன, நம்ம குடும்பஸ்தன் அப்படிங்கிறது சின்னதா சொன்னிடலாம். என்னன்னு குடும்பஸ்தன், குழந்தை, குட்டி, பொண்டாட்டி, பதவி, பொன்னாடை, புகழ், அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கேஸ் ஸ்டவ்வு, ஏசி எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஈக சௌபாகியங்கள். எல்லாம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ், மெட்டீரியல் பெனிஃபிட். சொல்ல போனா மெட்டீரியல் பெனிஃபிட். சரி, அடுத்தது என்ன சொல்றோம், சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பதாக அர்த்தம். நமக்கு எது வேணும்னு பார்த்தோம்னா, நமக்கு சும்மா அப்பப்போ பைசா வேணுமா, இல்லை ஏடிஎம் கார்டே வேணுமா? ஏடிஎம் கார்டு கிடைச்சா எப்ப வேணா காசு எடுத்துக்கலாமே, அது அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குன்னு தானே கேட்குறீங்களா? இந்த ஏடிஎம் கார்டு ரிசர்வ் பேங்க் ஏடிஎம் கார்டுன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான் இல்லையா எல்லாத்துக்கும் பெரியவர், அப்போ பேங்க்ல எல்லாத்துக்கும் பெரியவர் ரிசர்வ் பேங்க் தான். அப்போ ரிசர்வ் பேங்க் ஏடிஎம் கார்டு கிடைச்ச மாதிரி நமக்கு சிவபெருமானே நமக்கு கிடைச்சிட்டாருன்னா நம்ம என்ன எதுக்கு வேணும், எல்லாமே கிடைச்சிடுமே அப்படின்னு. அப்போ மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க எதை சொல்லுவீங்க? நான் சும்மா சபநாகரிகத்துக்காக எனக்கு இது வேணும் அது வேணும் அதுன்னு சொல்லாதீங்க. ஆனா நமக்கு வாழ்க்கைய நடத்தி போகணும்னா பைசா வேணும் ஐயா. பைசா இல்லைன்னா, டம்படி இல்லைன்னா அப்படி எல்லாத்தையும் நடத்த முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு பைசா வேணும். அப்போ பைசா மட்டும் போதுமா? பகவானும் வேணும். தானிக்கு மீசைக்கும் ஆசை, கூடுக்கும் ஆசை, அந்த மாதிரி தானிக்கும் வேணும் தீனிக்கும் வேணும்னுவாங்க, அந்த மாதிரி. அப்போ அம்மா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா அழகா சொன்னாங்க, ஏமா உங்களுக்கு இக சௌபாகியங்கள் வேணுமா இல்ல பர சௌபாகியங்கள் வேணுமா? அதாவது இந்த வீடு இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மெட்டீரியல் பெனிஃபிட் வேணுமா இல்ல இறைவன் சிவபிரமணன் வேணுமான்னா, அந்த அம்மா எவ்வளவு நெக்கா சொல்லுது பாருங்க. 80 வயசு வரைக்கும் நமக்கு நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வரோம். அதாவது ஃபெசிலிட்டிஸ், அதாவது மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை, குட்டி எல்லாம், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு,
கேஸ் ஸ்டவ்வு, ஏசி மிஷினு, கேஸ் இது கீசர் எல்லாம், 4 வீலர், 2 வீலர், வாட்ச்மேனு, அந்த மாதிரி வில்லாஸ்ல இருக்கிற சௌகரியம் எப்ப வரையும் கேட்க சொல்றாங்க? 80 வயசு வரையும். அதுக்கப்புறம் 20 வயசு இருக்குது இல்லைங்க, அப்புறம் வேணா போற போக்குல வந்து நம்ம சிவாய நம்மன்னு சொல்லிட்டு போய் சிவனுடைய காலை சேர்ந்துடலாம்னாரு. பரவாயில்லையே, சரி, இந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஐடியா இருக்கு. அப்ப இன்னொருத்தரை கேட்போம். ஏங்க, அவர் கேட்கிறாரு, ரெண்டும் கிடைக்காதா சார்? ரெண்டும் கிடைக்கணும்னு என்ன செய்யணும் அப்படிங்கிறார். இவன் தான் ஏன் கெட்டிக்காரன், இப்படிதான் ஏன் இருக்கணும், குழந்தைன்னா இப்படிதான் ஏன் இருக்கணும், நமக்கு ரெண்டும் வேணும் சார்னாரு. அதாவது 2 in 1. முதல்ல இருந்த டேப் ரெக்கார்டர் ரெண்டு ரேடியோ, அந்த மாதிரி 2 in 1 அப்படின்னாரு. அதற்கு அருணகிரி சாமி பதில் சொல்றாரு. அதுக்கு எங்க பதில் சொல்றாருன்னா, எந்த ஊர்ல சொல்றாருன்னா பழனியில பதில் சொல்றாரு. வசனம் மிக வேறி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைப்பயில் சடாட்சரம் அதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயேங்கிறார். அதென்ன? இசைப்பட சௌபாகியம், இசைப்பட சடாட்சரம், சரவண பவா, சரவண பவா, சரவணத்தில் உதித்தவனே, இசைப்பயில் சடாட்சரம் 6 எழுத்து, முருகப்பெருமானுக்கு 6 எழுத்து, சிவபெருமானுக்கு 5 எழுத்து. இது அப்பனுக்கு மேல பிறந்த பிள்ளை, தந்தைக்கு ஞானம் சொன்ன பிள்ளை. 6 எழுத்து மந்திரத்தை, அது 6 எழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவனுக்கு 6 முகம் நேரில் வருவானே. 6 எழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னாலே 6 முகம் நேரில் வருவானே, 6 முகம் நேரில் வருவானே. சரவண பவா என்று எழுத்து சொன்னா ஜனனமும் மரணமும் போயிடுமா. இது திருப்புகழ் பாட்டு. அப்போ சரவண பவானா என்ன அர்த்தம்? ச என்றால் லட்சுமி கடாட்சம், ர என்றால் சரஸ்வதி கடாட்சம், வ என்றால் முக்தி, ந என்றால் சத்ரு ஜெயம், வ என்றால் அச்சமின்றி வாழ்தல், வ என்றால் ஆரோக்கியமாக வாழ்தல். இப்ப சரவண பவான்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கல்ல. அதாவது ரொம்ப நீங்க பாட்டு கீட்டு படிச்சு கஷ்டப்படாதீங்க, விடு. மனசுக்குள்ளோர துன்பத்தை போட்டு உழட்டிக்கிட்டு இருக்காதே. இசையுடன் கூடிய சரவண பவா என்ற 6 எழுத்து மந்திரத்தை படிச்சா போதும், சொன்னா போதும். இக பர, அதாவது இக என்றால் இங்கே அனுபவிக்கிறது, பர என்றால் மேலுலகத்தில் அங்கே அனுபவிப்பது அப்படின்னு சொல்றாரு. நமச்சிவாயன்னு சொன்னா இக சௌபாகியமும், சிவாய நம என்று சொன்னால் பர சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும். சரவண பவான்னு சொன்னா ரெண்டும் கிடைக்குங்க அப்படிங்கிறார். உள்ள சௌபாகியமும் கிடைக்கும், அப்புறம் வந்து சௌபாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னாங்கன்னா அருணகிரிநாதர் சொல்றார். இப்போ காசு ஒரு 100 ரூபா தான் இருக்குது, நமக்கு சினிமாவுக்கும் போகணும், டிஃபனும் சாப்பிடணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு டிஃபன் சாப்பிட்டா 100 ரூபா காலி ஆயிடும். சினிமாவுக்கு போனா 100க்கு ஏதோ கொஞ்சம் மீதி ஆனா டிஃபன் சாப்பிட முடியாது. ஆனா ஒரு தியேட்டர்ல நீங்க போறீங்க, சினிமாவை பாக்குறீங்க, டிஃபனு கொடுக்குறோன்னா எந்த கடைக்கு போவீங்க? ஹோட்டல் கடைக்கு போவீங்களா? இல்ல சினிமா மட்டும் காமிக்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போவீங்களா? இல்ல ரெண்டுமே கொடுக்குற சினிமா தியேட்டருக்கு போவீங்களா? சினிமாவும் பார்த்த மாதிரி ஆச்சு, டிஃபனும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்னு அங்கதான் போவீங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு. பசுபதி சொன்ன வார்த்தை உபதேசம், அதை அவருக்கே சொல்லி உணர்ந்த வந்து பழனிமலை அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றது? நம்ம அருமையார் சொல்றாரு. பழனிமலை வீட்டருளும் வேலாயுதன். எந்த ஊரு? பழனி. பசுபதி சிவாக்கியம் உள்ளோனே அப்படின்னா பழனிமலை வீட்டருளும் வேளா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அசுரர்களை வாட்டி மிகவாழ் அமரர் சிறை மீட்ட பெருமாளே அப்படின்னு வந்து திருப்புகழ். அதாவது அசுரர்கள் அமரர்களை, அதாவது தேவர்களை அடக்கி வைத்து சிறை செய்து வைத்து அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சித்திரவதையிலிருந்து மீள்வதற்காக முருகப்பெருமான் அவர்களை, அசுரர்களை வென்று அமரர்களை சிறை மீட்டு கொண்டு வந்தார். அதுதான் இந்த பாடல். அப்போ தேவர்களை சிறை மீட்ட பெருமாளை பழனி ஆண்டவன், அதாவது
அதாவது சரவண பவான்னு சொல்லி இகத்திலேயும் பரத்திலேயும் சௌபாகியத்தை கேட்கின்றேன் அப்படின்னு சொல்றவர் யாரு? அருணகிரிநாதர். யாருன்னு சும்மா முருகா அப்படின்னு சொல்லல அவரு. அவருடைய புகழெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அமரர்கள் சிறை மீட்ட தலைவா, சேனாதிபதி, அமரர்கள் தேவர்கள் சேனாதிபதியே, நீ அமரர்கள் வந்து அசுரர்கிட்ட இருந்து அவங்க சங்கடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தியே, உனக்கு இகத்திலையும் பரத்திலையும் நான் சௌபாகியத்தை வேணும்னு கேட்கிறேன், கொடு அப்படின்னு சொல்றாரு. யாரு? அருணகிரிநாதர். அப்போ பழனியில தான் எத்தனை பாட்டுங்கிறீங்க? கிட்டத்தட்ட 90 பாட்டுக்கு மேல கிடைச்சிருக்கு திருப்புகள். கிடைச்சது இவ்வளோ, இன்னும் கிடைக்காது எவ்வளவு இருக்கோ தெரியல. இன்னும் எத்தனையோ கிடைக்காத திருப்புகள்லாம் இருக்குதுங்கிறார். இதுல இன்னொரு ஊரு என்ன தெரியுமா? பழனி மலையே ரொம்ப சிறப்பான ஊரு, முக்கியமான ஊரு திருச்செங்கோடு. அதுவும் கொங்கு நாட்டில தான் இருக்கு. பழனிமலை வந்து கொங்கு நாடு தான். அதே போல திருச்செங்கோடு கொங்கு நாடு தான். ஈரோடுக்கும் சேலத்துக்கும் மத்தியில் இருக்கா. அது வந்து திருச்செங்கோடுன்னா வந்து சொல்றதுன்னா நாகமலைன்னு சொல்லுவாங்க, சர்ப்பமலைன்னு சொல்லுவாங்க, பாம்பு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலையே பாம்பு வடிவில்தான் இருக்குதுங்க. அந்த மலையில ஒரு பாம்பு ஒண்ணு வரைஞ்சிருப்பாங்க. அந்த காலத்துல மலைக்கு போகணும்னா ஏறித்தான் போகணும், மலையை ஏறித்தான் போகணும். நிறைய படிக்கட்டெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சேலத்துல திருப்புகழ் சபைன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து திருப்படி விழா, திருச்செங்கோடு திருப்படி விழா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் திருப்படி விழா செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து பஜனை வச்சு எல்லாம் போய் அதுக்கு ஒவ்வொரு படிக்கும் எல்லாம் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி, அதாவது வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சு ஒவ்வொரு கற்பூர ஆரத்தி காமிச்சு ஒவ்வொரு படியா மேலே ஏறி போவாங்க. அப்படி விசேஷமானது. அப்படி ஏறி போக போக இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உன் படியில் ஏற ஏற என் வாழ்க்கை என்னை தூக்கி விட்டாய் முருகா என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். ஆனா இப்போ அப்படி இல்லைங்களே. நேரா வீடு அந்த இடத்துல வசதி எல்லாம் பண்ணிட்டாங்க. நேரா திருச்செங்கோடு மலை மேலே போயிடலாம், கார்லயே போயிடலாம். கார்ல போறோம், இறங்குறோம், முருகனை பார்க்கிறோம், ஹலோ முருகா ஹவ் ஆர் யூன்னு கேட்கிறோம். அவரும் சரி ஓகே அப்படிங்கிற தேங்க்யூன்னு சொல்லி திருப்பி கார்ல ஏறி வந்துடுறோம். அப்போ அந்த அந்த இதுக்கு வந்து இப்போ அவ்வளவு சௌரியம் வந்துருச்சு. ஆனா ஜனங்களும் என்னன்னா அதையும் அனுபவிச்சு முருகனை மறக்காம அந்த திருச்செங்கோடு மலைக்கு போய் விசேஷமா செஞ்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அங்க திருச்செங்கோடுல திருப்படி விழா சேலத்து திருப்புகழ் சபைக்காரங்க செஞ்சுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா செய்யறாங்க, இன்னும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அருணகிரிநாதர் வந்து வந்து வாழ்க்கையில வந்து தத்ரூபமா நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அவரு எப்படி பிறந்தார் வளர்ந்தாருன்னு எல்லாம், அதே போல அவரு எப்படி ஞானம் பெற்றாருன்னு ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப விளக்கமா பேசணும். அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அருணகிரிநாதர் எங்க பாடுறாரு தெரியுங்களா? என்னென்ன பாடினார் தெரியுமா? அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார், அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் பாடினார், அது எத்தனை 108 பாட்டு. அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடினார், எத்தனை 51 பாட்டு. வேல் வகுப்பு நிறைய பாடினாங்க, வேல் விருத்தம் நிறைய பாடினாங்க, மயில் விருத்தம் பாடினார், திருஏறு கூறியிருக்கை பாடினார், எல்லாம் பாடினாரா. கடைசியில் பாடியது தான் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியுமா? நெஞ்சக்கணகள் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் ஜன்மகுண கருதே கஞ்சோர் புனை மாலை சிறந்திடுவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் அப்படின்னு. கயன் என்ற அரக்கனை வெற்றி கண்ட விநாயகப் பெருமானுக்கு தம்பியே உன்னை நினைத்து பாட வேண்டும். இதுதான் முதல் பாட்டு. கடைசி பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாரியார் சாமிகள் இதை சொல்லாம அவருடைய சொற்பொழிவை முடிக்க மாட்டார். என்ன பாட்டு? ஒரு வாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி முடிப்பார். இப்போ பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் உருவாய் 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 உளதாய் இளதாய்
பணம் கொடுங்க அப்படின்னுட்டு இது வருவாங்க. சொற்பொழி ஆற்ற பிறகு ஒரு தட்டு எடுத்துட்டு வருவாங்க, காசு போடுங்க அப்படிங்கிறதுக்காக. உருவாய் அருவாய் உருவாய்னா ரூபாய் அப்படி. இப்ப அது ஒரு ஜோக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அவரு பாடியிருக்கார். முருகான்னு ஒரே ஒரு தரம் சொன்னா என்ன சார் ஆகும்? ரெண்டு காலையும் தூக்கி நம் தலைமையில வச்சு காப்பாத்த வந்துருவார் ஐயா. அப்படி அப்படின்னா எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவங்க அந்த காலத்துல எல்லாம் காருல தேர் தான் இருந்தது. அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நகரவனம் வந்திருக்கிறாரு. நகரவனம் வந்த உடனே ஒரு கண்ணுக்குட்டி வந்து அந்த தேர்ல பாஞ்சிடுது. நீங்க ஏதோ சோழருடைய இதுன்னு நினைச்சுக்காதீங்க, இது வேற. அதுல கொஞ்சம் இணைச்சிருக்கு, உதாரணத்தை சொல்றதுக்காக இணைச்சிருக்கு. அவர் என்ன பண்றாரு, கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய உயிரை மாச்சிக்குது. இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி, நியாயமான ராஜா இல்லையா, அவர் போய் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னுட்டு அங்க இருக்கிற குருஜி, அதாவது ஒவ்வொரு ராஜா இதுக்குமே ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க கேட்கலான்னு போனாரு. ஆனா அங்க அங்க இருக்கிறவர் என்ன ஆகுறாரு, அப்பதான் குளிக்க போயிருக்கிறார். அப்போ என்னடா அவர் வர்ற வரி என்ன பண்ணலாம்னு பார்த்தா, அவரோட பையன் 12 வயசு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவன் என்னப்பா சமாச்சாரம்னு கேட்கணும் முன்னால இவரே மகாராஜாவை கேட்கிறார். சாமி, நீங்க குருநாதரோட புள்ள, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு பரிகாரம் கேட்கலான்னு வந்தேன், சொல்லலாமா அப்படின்னு. சொல்லு அப்படிங்கிற. இந்த மாதிரி காலையில் ரதம் எடுத்துக்கிட்டு போனேன், வர்ற வழியில நான் கரெக்டாக தான் போனேன், ரைட்டும் போல லெஃப்டும் போல சிக்னல் போட்ட மாதிரி தான் நான் போனேன். ஆனா சிக்னலும் பார்க்காம ஒன்றும் செய்யாம இந்த கண்ணுக்குட்டி தெரியாம நேரா வந்து என் ரதம் தேர்ல வந்து பாஞ்சி தன்னோட உயிரை மாச்சிக்கிச்சு. இதுக்கு என் மனசு தாங்கல, அதுக்கு என்ன பெனால்ட்டியோ அதை பண்ணிடலாம், அது என்ன பரிகாரமோ திருப்தியா செஞ்சிடலாம் சாமி அப்படின்னு போய் கேட்கிறாரு. அப்போ சாமி அவரு குட்டிச்சாமி என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதானே, இதுக்கு போய் ஏன்பா மனசை போட்டு அழட்டிக்கிற, 3 தடவை முருகா முருகான்னு சொல்லுப்பா, பரிகாரம் போ. அதுக்கு போய் அதுக்கு என்ன, அதுக்கு விதி முடிஞ்சிடுச்சு, அது போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம லாயர் நமக்கு ஃபேவரா பேசுவார் பாருங்க, அந்த மாதிரி சொல்லிடுற. ரைட்டு கிளம்பு, 3 முறை சொல்லு, முருகா முருகா முருகான்னு சொல்றாரு. அவருடைய பாவம் போயிடுது, பரிகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் சந்தோஷமா திருப்பி தேர் எடுத்துட்டு போயிடுறார். அப்போ பார்த்து நம்ம ராஜகுரு வர்றார், ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு காலையில இதெல்லாம் இருக்குல்ல செஞ்சுட்டு வர்றாரு, தர்ப்பணம்லாம் இது காயத்ரி ஜபம்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. வந்த உடனே அங்க பார்த்தா அங்க தேர் வந்த கால் சக்கரத்தோட அடையாளம் தான் தெரியுது, ரத்தம் வந்துருக்கு. பையன் கிட்ட கேட்கிறார், ஏண்டா யார் வந்தாங்க? பையன் சொல்றான், மகாராஜா வந்தார். முனிவர் கேட்கிறார், என்ன விஷயம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி கேட்டாரு, இந்த கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லணும் கேட்டாரு. அப்போ முனிவர் சொன்னார், என்னடா சொன்னேன் அப்படி கேட்கிறார். 3 தரம், பையன் சொல்றாரு, 3 தரம் முருகான்னு சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்னாரு. யார் சொல்றாரு? பையன் சொல்றாரு. அப்போ முனிவருக்கு பதறி போயிடுறாரு. அட பாவி, இடுத்திய முட்டாளே, அறிவு இருக்கா உனக்கு? இத்தனை காலம் இங்க இருக்கியே, இது உனக்கு தெரியாதா அப்படின்னா. என்னப்பா, நான் ஏதோ தப்பு சொல்லிட்டேன்னா? ஆமாடா, தப்பு தான்டா. முருகான்னு 3 தரம் எதுக்குடா சொன்னோம்? ஒரே ஒரு தரம் சொன்னா போதும்டா, ஓவர் டோஸ் கொடுத்துட்டியாடா, மருந்து டோசேஜ் ஓவரா கொடுத்துட்டியாடா அப்படிங்கிறார். என்ன சார் அப்படி சொல்லுங்க? ஆமா, மருந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு டாக்டரு, அதை நீ வந்து கடையில கொடுத்தான்னா ஒரு 30 நாளைக்கு வேணுங்கிற மாத்திரை கொடுத்தாருன்னா, ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு சொல்லி காலையில ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கணும்னா, நீ சீக்கிரம் குணமாகுன்னு சொல்லி 30 மாத்திரை ஒரே நாள் முடிக்கிட்டா அது உடம்புக்கு தேருமா? உடம்புக்கு கெட்டு போயிடும்பா, அப்படி செய்ய தப்பு அப்படின்னா. அப்போ முருகா முருகா குமரா உயிர்கா என ஓதருள் தாராய் அப்படிங்கிற. ஒரு தரம் முருகான்னு சொன்னா காலையும் வைக்க தயாரா காத்து கிடக்கிறான். ஐயா, நீ ஒரு தரம் சொல்லக்கூடாதா, இப்படி செஞ்சிட்டியான்னு சொல்லி அவனை வந்து அறிவு புகட்டார், ஞானத்தை புகட்டார். இப்படி செய்யாத, ஒரே ஒரு தரம் சொல்லு, யார் இருந்தாலும் சரி ஒரே ஒரு தரம் அப்படிங்கிற. அப்போ என்னாச்சுன்னா அவரு சரி, அப்போ அந்த முருகா என்று சொல்லுக்கு அவ்வளவு பவர்ங்கிறார்.
சரி, ஒரு ஊர்ல கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மனைவி வந்து காலையில எந்திரிச்சா முருகா தான், கடைசியில படுக்கும் போதும் முருகா அப்படின்னு. அதாவது கொஞ்சம் ஆம், கொஞ்சம் நீட்டி முருகான்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டியில முருகா அப்படின்னு சொல்லுவாங்க தவிர்த்து முருகா இல்லாம எந்த வார்த்தையும் இல்லை. அப்படி அந்த மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரையும் முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க கணவர் ஆனா ஒரு வார்த்தை பேசுறது இல்லை, ஒரு முறை கூட முருகா சொன்னதே கிடையாது. அந்த கணவருக்கு 80 வயசு, இந்த அம்மாவுக்கு 75 வயசு. ஒரு நாள் அந்த கணவரை பார்த்து இந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு கடையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரின்னு. ஐயா கேட்குறாரு, 80 வயசு ஐயா கணவன் கேட்குறாரு, என்னம்மா பார்ட்டின்னு. இல்லைங்க, அது சஸ்பென்ஸு, அதை சொல்லக்கூடாது, உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார். அப்படியா, சரி. அவன் எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. என்னன்னு தெரியல, ஏதோ நம்ம ஆட்டுக்காரி ஏதோ பண்ணி வச்சிருக்கா. 80 வயசுக்கு அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அது பார்ட்டி கொடுக்குறாங்கன்னா விசேஷம் தான் அப்படின்னு என்ன செய்யறாரு, கடைக்கு போறாரு, வேலையெல்லாம் முடிஞ்சது, சாயங்காலம் கடையை சாத்துறாரு, கூட்டு போடுறாரு, மெதுவா நடந்து அந்த பார்ட்டிக்கு வந்துடுறாரு. பார்ட்டிக்கு வந்தோடனே எல்லாரும் உரம்பரைகள் எல்லாம் இருக்காங்க, சொந்த பந்தம், நண்பர்கள், அங்காளி பங்காளிங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இன்னும் தாங்கல. என்னடா இது, சஸ்பென்ஸ் சொன்னாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் நினைச்சேன் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஓப்பன் த சைலன்ஸ் இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் இவர் தான், எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சின்ன வயசுல நாங்கள் கல்யாணம் பண்ணதுனால 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு எதுக்காக நாங்க இந்த பார்ட்டின்னா, என்னைக்குமே வாய் திறந்து முருகான்னு சொன்னதே இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பக்கம் திரும்பி ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மாறி படுக்கும்போது வாயை திறந்து முருகான்னு சொல்லுறது நான் கேட்டுட்டேன். எப்பயுமே காஃபி கொடுக்க போவேன், காஃபி கொடுத்த உடனே ஃபில்டர் காப்பியான்னு கேட்பாரு, டிகிரி காப்பியான்னு கேட்பாரு, கும்பகோணம் டிகிரி காப்பியான்னு கேட்பாரு. ஆஹா ஓ பேஷ் பேஷ்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாரு. அதை தவிர்த்து முருகான்னு ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இன்னைக்கு இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது காஃபி டம்ளர் வச்சுட்டு இருந்தேன், இவர் என்ன செஞ்சாரு, திரும்பி படுக்கும்போது முருகான்னு சொல்லிட்டாரு. எனக்கு காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த இதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்த முருகாங்கிற வார்த்தை வெளியே போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். மனசுல இருக்கிறத மனசுல இருக்கிற மச்சான் வெளியே வாய் வழியா போயிட்டானே அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்பட்டாராம். சில பெண்கள்லாம் நீங்க போனீங்க கிராமத்துல இருக்கவங்கலாம், அவங்க ஏமா உன் பேரு கருப்பாய், உங்க வீட்டுக்கார பேரு எப்படிங்க மாமன் பேரை சொல்றது, அட எதையாவது சொல்லு அப்படின்வாங்க. அந்த முருங்கை மரத்தை காமிச்சு, அது முன்னாலன்னு. அப்புறம் அது என்ன மாமன், அது என்ன மரம், முருங்கை மரம், ஆமா அதுல பாதி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கோயில், என்ன கோயில், ஈஸ்வரன் கோயில், அதுல முன்னாடி இருக்கிறது எடுத்துக்கோங்க. அப்ப என்ன அவர் பேர் முருகேசனா, ஆமாங்க, அது சொல்றதுக்கு என்னமாண்ணா, இல்ல மனசுல இருக்கிற மச்சான் வெளியே போயிடுவார் இல்லையா, அதுதான் சொல்றது இல்ல, ஆயுசு குறைஞ்சதும் இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அவருக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி இவரு என்ன நினைச்சிட்டா மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கிறார். முருகான்னு சொல்லலை, ஆனா பக்திமான் மனசுக்குள்ள வச்சிருந்திருக்கிறார். அவரு இந்த காலத்திலையும் சொல்லியே பார்க்குறாங்க. ஏமா ஒரு இந்த மாதிரி முருகான்னு இல்லை, வாய் விட்டு பேர் சொல்லி கூட கூப்பிடுறாங்க, போவான்னு பார்த்தா போறதில்ல அப்படிங்கிறாங்க. ஜோக் சொல்ற. சீதா தேவி, அதாவது இது வந்து இந்த பெண் பார்க்கும் சடலம், அது பெண் பார்க்கும் வந்து ஒரு இது சடங்கு நடக்குது. நம்ம ஸ்ரீராமச்சந்திரர் வந்து தெருவில் அப்படியே நடந்து வர்றார், ராஜவீதியில் நடந்து வர்றார். சீதா தேவி மாடி மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்காங்க, தன் தோழிகளோட எல்லாம் இருக்கிறாங்க. இவர் வந்து நம்ம குருநாதரோட லக்ஷ்மணனோட வந்து இந்த ராஜ்யசபைக்கு போறதுக்காக கம்பீரமா
அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அதை கண் குளிர சீதா தேவி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிக்கிட்டு அப்புறம் உள்ளார போயிடுறாங்க. சரி பார்த்துட்டாம வெக்கம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தோழிமாருங்கெல்லாம், என்ன சீதா, அவரை பார்த்தியான்னா, ஆமா பார்த்தேன். அப்புறம் ஏன் கண்ணை மூடிக்கிட்டேன்னு, இல்ல கண்ணை கண்ணுக்குள்ளார போய் மனசுக்குள்ளார உட்காந்துக்கிட்டாரு. நான் கண்ணை திறந்தானா மனசுக்குள்ளார இருந்த மனுஷன் கண்ணு வழியா வெளியே திருப்பி போயிட்டான்னு என்ன பண்றது, ஆகியால கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னாங்க. இப்படிலாம் கவிதை வருது பாருங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி வெளியே போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கதவை சாத்துறது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படிங்கிறான். இது யாரு? நம்ம கம்பன் எழுதுறது கவிதை. கம்பேரிசன் எப்படி எழுதுறாங்க பாத்தீங்களா? அதான் கவிதைங்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யறாங்க, அப்போ வந்து கண்வழி நுழைந்த கல்வனையை குலாம் கம்பன் கவி சக்கரவர்த்தி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில பேர் முருகனை மனசுல வச்சு முருகா 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 ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கார என ஓதருள்வாய் ஓரருள் தாராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதும். இல்ல நம்ம பக்கத்துல வாங்க திருச்செங்கோட்டுக்கு, திருச்செங்கோட்டு முருகா, அவருக்கு பேரு தெரியுமா, செங்கோட்டு வேலவன். பக்கத்துல இருக்க திருச்செங்கோட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த கோயில இருக்கிற அந்த அந்த வேலன் பேர் என்ன, செங்கோட்டு வேலன். இங்க முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. நீங்க திருச்செங்கோடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சூட்சமா என்ன சரி சொல்றேன் கேட்டுக்கோங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற ஒரு ஒரு ஆசையில் சொல்றேன். உங்களுக்கு மூக்குல போனீங்கன்னா ஏதாவது ஒரு மூக்குல தான் சூரியகலை சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சந்திரகலை, ரைட் வந்து சூரியகலை. நீங்க திருச்செங்கோடு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூக்குலையுமே உங்களுக்கு சுவாசம் போறது தெரியும். இது வந்து நீங்க செக் பண்ணாலும் பரவாயில்ல, செக் பண்ணி பாருங்க. அது ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து இது போகும். அது அது அங்க வந்து அந்த இது வந்து நவபாஷான சிலை. அங்க இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. என்ன நவபாஷான சிலை, அது பழனி மாதிரி. பழனியில நவபாஷான சிலைக்கு கோட்டிங் கொடுத்தாச்சு. அங்க கோட்டு கொடுத்துட்டாங்க. இங்க பழனியில அபிஷேகம்லாம் செய்யறாங்க. ஆனா திருச்செங்கோடு முருகனுக்கு கோட்டு கொடுக்கல. கோட்டிங், அதாவது கோட்டுன்னா கோட்டிங் கொடுக்கல. அதனால அபிஷேகம் கிடையாது. யாருக்கும் அபிஷேகம் அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு தான் அபிஷேகம், அவருக்குத்தான் ராஜ மரியாதை. ஆனா திருச்செங்கோடு வேலன் பார்த்தா கம்பீரமா அழகா அற்புதமா இருப்பார். இந்த ஊருக்கு வர்றார் அருணகிரிநாதர், வந்து பாடினார் அனுபூதி. எத்தனை பாட்டு? 51 பாட்டு தமிழ்ல. அந்த காலத்துல 51 எழுத்து, அகர முதலன உரைசை 51, அச்சரமும் 51. திருப்புகழ் அந்த காலத்துல தமிழ் 51 எழுத்து. திருவாசகம் எத்தனைன்னா தலைப்பு 51. தலைப்பு ராமலிங்க சுவாமிகள் எத்தனை வருடம் வாழ்ந்தார்? 51 வருடம். 1823 முதல் 1874 வரை. திருவாசகம் எப்படி இருக்கும்? ராமலிங்க சுவாமிகள் வந்தாப்புல இருக்கும். 51. கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. இப்போ திருச்செங்கோடு அதுக்கு என்ன பெயர்னு சொன்னாங்கன்னா நாகமலைன்னு பேர். நாககிரி நாலுமறை பொருளோனே, நாககிரி பெருமாளே, கந்தர் அனுபூதி. சில பேருக்கு பாடம், சில பேருக்கு வந்து இது வந்து மனப்பாடமா சொல்லுவாங்க. 51 பாட்டும் நெஞ்சக்கணக்குல நிகழ்ந்துருகன்னு ஆரம்பிச்சு கடைசியில உருவாய் இருவாய் உளதா இளதாங்கிற முடிக்கிற வரைக்கும் 51 பாட்டு. காஞ்சி பெரியவாள் என்ன செய்வாருன்னா இந்த மாதிரி திருப்பாவை, திருவம்பாவை, கந்தர் அனுபூதி, இது போன்ற இதெல்லாம் வந்து மனப்பாடம். திருப்புகழ், அதே போல உங்களுக்கு வந்து திருக்குறள், இது எல்லாம் ஃபுல்லா எவ்வளவு வரையும் சொல்ல முடியுதோ அவ்வளவு வரையும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு போட்டி. அது போட்டின்னா அதுக்கு பரிசு இருக்கணும் இல்லையா? அதுல போட்டியில ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் தங்க காசு கொடுப்பார். தங்க காசு எல்லாம் கொடுத்தாங்கன்னா வெள்ளி காசு கொடுக்கணும்ல, 2வது பரிசுக்கு வெள்ளி காசு. இதெல்லாம் கொடுத்து அந்த பாட்டை எல்லோருக்கும் சொல்லணும், அந்த அந்த இது கற்றுக்கணுங்கிறதுக்காகவே இந்த போட்டியெல்லாம் வச்சவர் யாருன்னா நம்ம காஞ்சி பெரியவாள். காஞ்சி பெரியவாள்னா அந்த இவர்
சந்திரசேகர சுவாமிகள். சரி. கூகா என என் கிளை கூடிய போகா வகை மெய்ப்பொருள் பேசினவா, எல்லோரும் சேர்ந்து எனக்கு முன்னாலே நான் இருந்ததுக்கு அப்புறம் கூகா அப்படின்னு கத்தி அழுது அதெல்லாம் எனக்கு வரப்படாது. கூகா என் கிளைனா, கிளைனா யாரு? சொந்தக்காரங்க. கூகான்னா என்ன அர்த்தம்னா கிளை கூடிய அப்புறம் எல்லாம் கூடி கத்துறது, கூ வா போ ஆ ஊன்னு கத்துறது போக. அப்படி இந்த உயிர் இந்த உடம்பு அதை விட்டு போகக்கூடாது. இதுல பாருங்க, அவர் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்லாம் கேட்கல. முருகா, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன், 365 நாள் 24/7 அதே மாதிரி எல்லா நேரமும் முருகான்னு தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீ என்ன காப்பாற்றணுங்கிறத நீ இது பண்ணிக்கோன்னு சொல்லிதான் நம்ம கும்பிடுவோம். என்ன நீ தான் காப்பாற்றணும், வேற யாரும் இல்லைன்னு. ஆனா அருள்நாதர் என்ன சொல்றாரு? அப்படிலாம் நான் கேட்கலப்பா, பிறந்தவன் என்னைக்கு ஒரு நாள் இறந்தாங்க, இந்த உடம்ப விட்டுட்டு போகாம அப்படி இருக்க நீ ஏதாவது பண்ணி கொடுத்தியே, உனக்கு நன்றின்னு சொல்லுவார். ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னா இல்ல. அப்போ என்ன கேட்டாரு? அப்படி போகாமல் எனக்கு ஞானத்தை கொடுத்த பெருமாளே, மெய்ப்பொருள் பேசியவா நாகாஜலனே. நாகாஜலம்னு என்ன? பாம்பு மலை. நாகாஜல வேரா அப்படின்னு 4 கவி தியாகா அப்படின்னா 4 கவிகளாலும் பாடப்பட்டவன் யாரு? இந்த திருச்செங்கோடு முருகன், சுரலோக சிகாமணியே. ஆமா, இத்தனை ஊரையெல்லாம் விட்டுட்டு திருச்செங்கோட்டையே மட்டும் ஏன் பாட சொன்னா, இப்போ அவருக்கு வரலாற்றை படிச்சா அது புரியும். இப்போ நான் அருள்நாதர் வரலாற்றை உள்ள ஓடுறேன். அந்த ஓட்டம் அடுத்தது எனக்கு எபிசோட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 28ஆம் தேதி கொடுத்துருக்கிறாரு. அந்த 28ஆம் தேதி விழாவிலியா நம்ம பேசலாம். முருகன்னா, முருகப்பெருமான்னா தங்கச்சங்கிலி, சிவபெருமான்னா தங்க கட்டி, முருகப்பெருமான்னா சுக்கு, சிவபெருமான்னா இஞ்சு, இஞ்சிலிருந்து வந்தவன் தான் சுக்கு. அப்போ சுக்குக்கும் மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிக்க மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு யார் சொன்னாங்க? காஞ்சி பரமாச்சாரியார் தான் சொல்லியிருக்கிறார். சுவாமிகளுடைய பாத கமலத்துக்கு வணக்கம் கூறிக்கொண்டு, அருணகிரிநாதர் பாதத்துக்கு வணக்கம் கூறிக்கொண்டு, இன்றைக்கு எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்து இதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தினதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், நம்முடைய பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும், ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கடைசி நாள், அதாவது காலை நிகழ்ச்சியை, இந்த எபிசோடு, அதாவது இந்த பேட்ச் கடைசி நாள்னு சொன்னாரு. சார் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சார் வரல. அதனால நம்ம பழனியப்பன் ஐயாவே அந்த இதுக்குரிய இதை எடுத்துக்கிட்டு நமக்கு சிறப்பாக ஒரு உரையை கொடுப்பாரு. அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இதுல ஏதாவது தவறு இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலோ, நீங்க வெள்ளித்தட்டோ தங்கத்தட்டெல்லாம் வேணாம், கையை தட்டுனா கூட போதும். இல்லை கையை வச்சு நல்லா இருக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா. சார், நான் இந்த சித்தர்கள் மற்றும் அருணகிரிநாதர் தொடர்ச்சி நாளை மாலை தொடரும் சார். நாளை மாலையா? நாளா நினைக்கல சார். 28 சார் சொன்னீங்க. புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை பேசுறதுனால பேசுங்க. இந்த வியாழக்கிழமை தான் சார் சொல்லியிருக்கீங்க. வியாழக்கிழமை ஓகே, வியாழக்கிழமை பேசலாம். ஓகே, வியாழக்கிழமை மாலை. ஆமா, அது கேன்சல் பண்ணிட்டீங்க நீங்க. 27 வேண்டாம், 28. சரி, ஓகே ஓகே. ஆமாமா, ஓகே சார். ஓகே சரி சார். வியாழக்கிழமை மாலை இந்த நிகழ்ச்சி தொடரும். மாலை 9 மணி அளவில் இந்த சித்தர்கள் மற்றும் அருணகிரிநாதர் என்ற ஆன்மீக ஞானம் சொற்பொழிவு வியாழக்கிழமை மாலை தொடரும் சார். இப்போது நான் இந்த பேட்ச் 14 இறுதி நாள் நிகழ்வு என்று நான் இந்த மாதம் நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு தொகுப்பு கூறுகிறேன். இந்த மாதம் அதாவது பேட்ச் 14 மே மாதம் தொடங்குச்சு. மே மாதம் 4ஆம் தேதி தொடங்குச்சு, திங்கட்கிழமை அன்று பத்ரிஜியின் துளசி தளம் என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள். அது தொடர்ச்சியாக
மே 5ஆம் தேதி அது நடைபெற்றது. மே 5, 6, 7 3 நாள் தொடர்ச்சியாக சீனியர் மாஸ்டர் திரு கலைசெல்வி மேடம் சென்னையிலேருந்து உரையாற்றினாங்க. பத்திரிஜியின் துளசி தளத்தை மிக சிறந்த கருத்துக்களை சொல்லி நமக்கெல்லாம் அந்த ஆன்மீக ஞான உரையை கொடுத்தாங்க. அடுத்ததாக 8ஆம் தேதி வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பார்ட் 1, அதாவது முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 1 என்ற தலைப்பில் ஹெல்த்தி லைஃப் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி ஆன்மீக ஞான உரை நடந்தது. அடுத்தது 9ஆம் தேதி காத்தல அஷ்டாங்க மார்க்கம் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் உஷா குமார் மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். எப்பொழுதும் போல் 10ஆம் தேதி விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை. 11ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை புத்தரை பற்றி நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்தது 12ஆம் தேதி யோகி போகி என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் உரையாற்றினார்கள். 13ஆம் தேதி புதன்கிழமை ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங், ஆன்மீக பெற்றோர்கள் அவர்களுடைய கடமைகள் என்ற குழந்தை வளர்ப்பை பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். 14/5 வியாழக்கிழமை அன்று பிஃபோர் பர்த் ஆஃப்டர் டெத் மற்றும் 6 கோட்பாடுகள், அதாவது பிறப்பதற்கு முன்பாகவும் இறந்த பிறகும் மற்றும் 6 கோட்பாடுகள் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் பிரசாந்தி மேடம் உரையாற்றினார்கள். 15ஆம் தேதி திருவண்ணாமலை தியான இயக்கத்தினால் வந்து 15, 16, 17 தொடர்ச்சியாக 3 நாள் வகுப்புகள் நடைபெறவில்லை. 18ஆம் தேதியும் காலை வகுப்புகள் நடைபெறவில்லை. 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பஜகோவிந்தம் பகுதி 1 பார்ட் 1 என்ற தலைப்பில் மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம் பெங்களூரிலிருந்து சிறப்பாக உரையாற்றினார்கள். 20ஆம் தேதி புதன்கிழமை பஜகோவிந்தம் தொடர்ச்சியாக பகுதி 2 சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம் உரையாற்றினார்கள். 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்மீக ஞானம் பகிர்தலில் ஆன்மீக சேவையே அழியாத சேவை பகுதி 1 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவல்லி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பார்ட் 2, அதில் அதாவது முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 2 5 ways to live without diseases, 5 வழிகள் நோயற்ற வாழ்வு என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றப்பட்டது. அடுத்தது 23/5 சனிக்கிழமை காலையில் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்களால் பத்திரிஜியின் துளசி தளம் பகுதி 7 என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றப்பட்டது. அடுத்ததாக 25/5 நேற்றைக்கு காலை திங்கட்கிழமை ஆன்மீக சேவையே அழியாத சேவை பகுதி 2 சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவல்லி மேடம் அவர்கள் ஆன்மீக ஞானம் உரையாற்றினார்கள். இன்று நம்மிடம் சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் அருணகிரிநாதர், அதாவது சித்தர்கள் மற்றும் அருணகிரிநாதர் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றினார்கள். ஸோ அனைத்து நமது சீனியர் மாஸ்டர்கள் திருமதி கலைசெல்வி மேடம், திருமதி சொருப்ராணி மேடம், திருமதி பிரசாந்தி மேடம், திருமதி ஸ்ரீனிஜா மேடம், திருமதி சகலகலாவல்லி மேடம், நமது சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் மற்றும் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திருவண்ணாமலை தியான யக்னம் அந்த குழு மிக சிறந்த முறையில் பணியாற்றி மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. அந்த தியான யக்னம், திருவண்ணாமலை தியான யக்னம் அனைவருக்கும் நான் நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்கள் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று இறுதி நாள் நிகழ்ச்சி பேட்ச் 14 இன்றுடன் முடிவடைகிறது. பேட்ச் 15 வந்து 1/6 திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு தொடங்கும். அதற்குரிய சிலபஸ் தயாரிப்பு வேலைகள் நடைபெற்று வருகிறது. சிலபஸ் முடிந்தவுடன் வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிடுவார்கள். 1/6 தொடர்ச்சியாக 21 நாட்கள் பேட்ச் 15 நடைபெற உள்ளது. மாஸ்டர்ஸ், இப்பொழுது இந்த இறுதி நாளில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூற விரும்பினால் உங்கள் கையை உயர்த்துங்கள். நான் அன்மியூட் கொடுக்கிறேன்.
இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் உள்ளது. உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களையும் பகிரலாம். சார், மாஸ்டர் திரு குப்தா சார், நீங்களும் உங்க கருத்தை சொல்லலாம் சார். இந்த தியான நிகழ்ச்சிகள் எப்படி நடைபெற்று வருகின்றது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். மாஸ்டர்ஸ் அனைவரும் முன்வாருங்கள். மாஸ்டர் திரு சிவகுமார் சார் பேசுறீங்களா? மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் நாமக்கல்ல இருந்து வராரு. சிவகுமார் சார், உங்க கருத்தை சொல்லுங்க சார். இந்த மாச நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சிவகுமார் சார், நம்ம ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா சார் பேசுறாங்க. அதுக்கு பிறகு நீங்க தொடர்ச்சியா பேசுங்க சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம். நீங்க அன்டயர்டா காலையிலையும் வந்து கலந்துக்கிறீங்க, சாயங்காலமும் பேசுறீங்க, மற்ற வேலையும் உங்க ரெகுலர் ஒர்க்கும் செஞ்சுக்கிறீங்க. அதே போல எல்லாருக்கும் ஞானம் பழணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு, அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றீங்க, விடாமுயற்சியா செஞ்சுட்டு வர்றீங்க. இத்தனைக்கும் உங்களுக்கும் நன்றி. அதே போல இதை நடத்தி வரும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ஸ்ரீ ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இதை கலந்துகிட்ட எல்லா சீனியர் மாஸ்டரும் ரொம்ப சிறப்பா தங்களுடைய இதை பகிர்ந்துக்கிறதுக்காக சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அது வந்து ப்ராக்டிக்கல் பண்ணதான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது எல்லா நேரத்திலையும் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால சின்னதா நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்பயாவது சந்தேகம் வந்தாலோ யாராவது சந்தேகம் கேட்டாலோ நம்ம அவங்களுக்கு சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். எப்பயுமே நம்ம சரித்திரம் படிக்க கூடாது, சரித்திரம் படிச்சது போதும், நம்ம சரித்திரமாக இருக்கணும், நம்ம பேரும் இதுல வரணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சந்திரகலா மேடம் அப்பப்போ சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், மேடம் உங்க பேச்சுக்கு நான் வந்து ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னாங்க. அப்படியே சொல்லாதீங்க, நீங்களும் இது மாதிரி பேச வரணும் அப்படின்னுட்டு ஆரம்ப காலத்திலே எனக்கு சொன்னவங்க தான். அதனாலதான் நானும் மேடை பேச்சுல பேச எனக்கு வந்து ரொம்ப வந்து இதாயிடுச்சு. அது போல எல்லாருமே வந்து கருத்துக்களை எழுதி வச்சுக்கோங்க, அந்த கருத்துக்களை சேகரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பத்ரிஜி அப்பப்போ சொல்லுவாங்க, எல்லாம் நோட்ல வைங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாருக்கும் கொடுங்க, ஒரு புத்தகமா கொடுங்கன்னு சொல்லுவாரு. அது போல எல்லாருமே கொடுங்க. அப்பதான் நம்ம வந்து ஆனாபான சதி தியானம்ங்கிறது எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு நல்லது, எத்தனை நல்லது பண்ணிட்டு வர்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எத்தனையோ இருக்குது, அதுல நம்ம டிவியேட் ஆகாம நல்லது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோங்கிறத ரொம்ப சிறப்பா நம்ம தெரிவிக்கிறோம் எல்லாருக்கும். ஆகையால இதுல பகிர்ந்துட்டு வரக்கூடிய எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் நம்மள இதை வந்து பகிர்ந்து கொடுக்கிற அந்த இடம் கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், இதை ஆன்மீக வழியிலே நடத்தி வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் உண்டாகட்டும். இது வந்து ஆன்மீக சேவை, மிக சிறந்த சேவை. இதை கண்டினியூ பண்ணணும், ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக மாஸ்டர் திரு சிவகுமார் சார் வந்து பேசுவாரு, நாமக்கல்ல இருந்து. சார் காலை வணக்கம் சார். சிவகுமார் சார் பேசுங்க சார். சார் காலை வணக்கம் சார். காலை வணக்கம். தியானம் பண்றேன் சார், உடம்பு எல்லாமே மனசு எல்லாமே சுத்தமாயிருது சார். ரெண்டாவது டெய்லியும் இதை விடாம நம்ம செய்யணும் சார். கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டெய்லியும் மனமும் நல்லா சார். நடந்த ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு சார், வந்து கலந்துக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச உதவிகளும் நல்லா இருந்துச்சு சார். ரெண்டாவது பழனிப்பன் சார் வந்து டெய்லியும் இந்த ப்ரோக்ராமை நல்லா அருமையாக நடத்திட்டு வர்றாரு. மறுபடியும் ரங்கநாதன் சாரும் நல்லா அருமையாக கோஆர்டினேட் செஞ்சாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திரு சிவகுமார் சார். இந்த திருவண்ணாமலை தியான இயக்கத்துல
4 நாட்கள் 5 நாட்கள் சிறப்பாக பணிபுரிந்து சேவைகள் செய்தார் நமது மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் நாமக்கல்லில் இருந்து. அதை நம்ம பாராட்டுவதற்கு எல்லையே இல்லை. அவர் செய்த சேவைகளுக்கு அனைவருமே பாராட்டினார்கள். அன்று நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் மிக சிறந்த முறையில் பங்கு பெற்று தியான நிகழ்ச்சி காலை 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து தியான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பாக சேவைகள் புரிந்தார் மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார். அவருக்கு நான் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், அடுத்ததாக வேறு யாரும் கையை உயர்த்தால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த மாத நிகழ்ச்சியை பத்தி பேசுங்க. அதாவது நீங்களும் பேசணும், எல்லாரும் பேச வரணும். இந்த ஜூம் கிளாஸ்ல பேசினா நமக்கு அந்த விசுவத சக்கரா ஓப்பன் ஆகும். அது உடல் நலத்துக்கு நல்லது, மனதிற்கு நல்லது. தொடர்ச்சியாக தியானத்தை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் வேண்டுவதெல்லாம் அதுதான். இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் சார் மாஸ்டர் திரு நடராஜன் சார் பேசுறீங்களா சார்? பேசுறீங்களா சார்? மாஸ்டர் திரு நடராஜன் சார் சார், நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று மாலை நிகழ்ச்சியில் பஜகோவிந்தம் பகுதி 4 என்ற தலைப்பில் நமது மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம் அவர்கள் பெங்களூரிலிருந்து உரையாற்றுவார்கள். நேற்றைக்கு அவர்களால் வர முடியவில்லை. இன்று மாலை அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு, அதாவது நமது காலை நிகழ்ச்சிகள் நாளை காலை பிரம்மமுத்த சங்கல்ப தியான கூட்டம் காலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடைபெறும். நமது காலை நிகழ்ச்சிகள் இந்த 5:30 மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சி இந்த பேட்ச் 14 இன்றுடன் நிறைவு பெறுவதால் நாளையிலிருந்து அது இருக்காது. மீண்டும் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி பேட்ச் 15 என்ற தொகுப்பில் ஆரம்பிக்க உள்ளது. ஸோ அதனால் காலை நிகழ்ச்சிக்கு இன்றுடன் இந்த மாத நிகழ்ச்சி நிறைவு பெற்று புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்கள் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது போல் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு. பேட்ச் 15 ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும். அதில் நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார், நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் சித்தர்கள் மற்றும் மரணியநாதர் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் கருத்துக்களை எடுத்துரைத்து நமக்கு ஆன்மீக ஞானம் வழங்கிய சினி மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை இறுதிக்கு செல்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியில ஹோஸ்டிங்க்கு நீங்க முன்வாருங்க. லேப்டாப் உள்ளவங்க நீங்க முன்வாருங்க. 1 மாதங்களில் ஹோஸ்டிங்க்கு இன்னும் எனக்கு கோஹோஸ்ட் கொடுக்கறதுக்கும் ஹோஸ்டிங் பண்றதுக்கும் உதவி பண்ணுங்க என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது குருஜி டாக்டர் ரங்கநாத் சாரும் அதான் விருப்பப்படுறாரு. நம்ம ஹோஸ்டிங்க்கு நிறைய பேர் வரணும்னு சொல்றாங்க. ஸோ முன்வாருங்கள். இன்னும் நிறைய மெம்பர்ஸை சேருங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி ப்ராபகேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தியானத்தை விட்டு விடாதீர்கள், தொடர்ச்சியாக செய்யுங்கள். இந்த புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாளும் தொடர்ச்சியாக இந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும்.
ஏன்னா விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது 0லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு. அதனால தியானத்தை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். மீண்டும் திங்கட்கிழமை காலை நிகழ்ச்சிகள் தொடங்கும். ஆனால் இந்த மாலை நிகழ்ச்சி முழு நடக்கும். சண்டே விடுமுறை நாள் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் மாலை நிகழ்ச்சிகள் உண்டு. அதற்கும் சில சிலபஸ் வடிவமைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன். மாஸ்டர்ஸ் சார், தேங்க்யூ சார். சார் குப்தா சார், நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஐ எம் எண்டிங் தி செஷன் சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி சார். ஸோ அப்போ மீண்டும் இந்த சித்தர்கள் மற்றும் அருணகிரிநாதர் வந்து வியாழக்கிழமை மாலை தொடங்கும் சார். அதற்குரிய வியாழக்கிழமை. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் வந்து தேங்க்யூ சோ மச் சார் சொல்றாங்க சாட் பாக்ஸ்ல. நன்றி சார். ஓகே, நன்றி. மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சாரும் அந்த திருவண்ணாமலை தியான இயக்கணத்துல மாஸ்டர் திரு ரவி சாரும் இன்னும் பல மாஸ்டர்ஸ் வந்து சிறப்பான முறையில் பங்கு கொண்டாங்க. மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம், மாஸ்டர் ஈரோடுல இருந்து மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், அடுத்தது சேலத்துல இருந்து சேலம் கொண்டாடலாம்பட்டியில இருந்து மாஸ்டர் திருமதி வித்யா செல்வராஜ் மேடம், அடுத்தது சேலத்துல இருந்து மாஸ்டர் திரு கதிரேசன் சாரு, அடுத்தது சென்னையில இருந்து மாஸ்டர் திரு SR மதன், வேலூர்ல இருந்து மாஸ்டர் திரு நடராஜன் ஐயா வந்து சிறப்பாக பங்கு கொண்டாங்க. இவ்வாறாக நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.